இப்போ ஒரு பக்தர் வராரு. ஒருத்தர் வந்து வாழைப்பழம் வாங்கின்னு வராரு. இன்னொருத்தர் கல்கண்டு வாங்கின்னு வராரு. இன்னொருத்தர் அல்வா வாங்கின்னு வராரு. இந்த அம்மாவுக்கு வாழைப்பழம், இந்த அம்மாவுக்கு கல்கண்டு, இவருக்கு அ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு குடுக்குறாங்க. இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா? இதுல ஏதாவது பலன்கள் இருக்குங்களா? பிரசாதங்களுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. அது ஒரு ஞானி கையினால பிரசாதம் குடுக்கும்போது கண்டிப்பா பலன் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் எத குடுக்கணுங்கிறதையும் சுவாமி அறிஞ்சு வச்சிருந்தார். ஒரு தட்டுல ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கும், ஒரு ஆப்பிள் பழம் இருக்கும், ஒரு அன்னாசி பழம் இருக்கும், ஒரு கொய்யா பழம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான பழங்கள் இருக்கும். டிவோட்டீஸ் வந்தாங்கன்னா, சாமி அந்த தட்ட பார்ப்பார். அந்த டிவோட்டி பார்ப்பார். ஒரு பழத்த எடுத்து குடுப்பாரு. அது எந்த பழம் அவங்களுக்கு தேவையோ, எந்த பழம் அவங்களுக்கு வந்து பலன் குடுக்குமோ, அந்த பழத்த மட்டும் எடுத்து குடுப்பார். சிலவங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் இருந்ததுன்னா, பிஸ்கட் பாக்கெட்ட குடுப்பார். சிலவங்களுக்கு வந்து புஷ்பங்கள் மட்டும் குடுப்பார். இந்த மாரி நெறைய ஒரு பல்வேறு தரப்பட்ட ஒரு பரிமாற்றங்கள் அங்க நடக்கும். அது ஏன் அவங்களுக்கு மட்டும் அத குடுத்தார்? இவங்களுக்கு ஏன் அத குடுக்கலங்கிற கேள்வி நம்ம கேட்க முடியாது. ஆனா, அவர் குடுத்த ஒவ்வொரு பிரசாதத்துக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு அருள் நிறைஞ்ச ஒரு இத குடுத்திருக்கிறார் அவர். அவருடைய ஒரு ஆசீர்வாதத்த அந்த பழத்துல குடுத்து, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அருள் பாலிச்சிருக்கார். அதனால கண்டிப்பா அவங்களுடைய தேக ஆரோக்கியமோ, மன ஆரோக்கியமோ, இல்லாட்டா அவங்களுடைய செயல்ல வந்து ஒரு செம்மையான செயல்களோ ஏதோ ஒண்ணு நடக்கும். கண்டிப்பா நடக்கும். சுவாமி கையில வந்து வரக்கூடிய ஒவ்வொன்னுமே பிரசாதங்கள். ஒவ்வொன்னுமே பிரசாதங்கள். அந்த பிரசாதங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்காது. சிலருக்கு பணமாவும் கூட இருக்கும். நான் ஒரு தடவ அப்படித்தான், "சாமி நான் எப்போ வந்தாலும் எனக்கு பணமே குடுத்துட்டுருக்கீங்க. உங்களுடைய அருளே நீங்க குடுக்குறது இல்லைன்னு" சொல்லி கேட்கும்போது, சாமி சொன்னாரு, "இந்த பிச்சைக்கார கையிலேருந்து எது குடுத்தாலும் அது பிரசாதம். அது பணமா இருந்தாலும் சரி, பண்டங்களா இருந்தாலும் சரி, அது பிரசாதம்னாரு." ஸோ அவரால குடுக்கப்பட்ட பிரசாதங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உடைய தேவைக்கேற்ப இருக்குமே தவிர்த்து, ஒரு யூனிஃபார்மிட்டி அதில இருக்காது. கண்டிப்பா இருக்காது.